ஈழம் சார்ந்த விஷயங்களை பேசுகிற படங்கள், ஹிட் கொடுத்த படங்கள் இருக்குது. அதுவும் கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான். ஆனால் ஈழத்திலிருந்து வந்த படங்கள் எதுவுமே வந்து பெரிய அளவில், இப்போ ஒரு திரையரங்குக்கு போனோம்னா கூட ஒரு 15 பேர் 20 பேருக்குள்ளே தான் இருக்கினேன். அப்போ அந்த திரையரங்கில் அதுக்கு மேலே அந்த ஷோவே போட முடியாது. நான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் உட்பட தான் சொல்கிறேன். அந்த திரைப்படமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து ஈழத்துலேருந்து வந்து அந்தோணி திரைப்படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெருசாக திரையரங்குகள் நிரம்பாத திரைப்படங்களாக தான் இருக்குது. அதனால தான் இந்த கேள்வி. 17 வருடமாக நம் இன்னும் சரியான பாதையில் போகலையா, அல்லது போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கா, இன்னும் எவ்வளோ காலம் எடுத்துக்கொள்ள போகிறோம்? இங்கே கண்ணில் பார்க்குறதுக்கு ஃபிசிக்கலி சினிமா இருக்குது. இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போனீங்கன்னா சினிமா எங்கே இருக்குது காட்டுனா நீங்கள் காட்ட இல்லாது. தியேட்டருக்கே ஆட்கள் வந்து சரியான குறைவான பெர்சன்டேஜ் தான் போவாங்க. அது ஒரு காலத்தில் தியேட்டருக்கு போனாலே தவறாக பார்க்குற கூட்டங்களும் இருந்தது இல்லையா? அப்படி ஒரு சமூகமாக இருந்ததுனால தியேட்டருக்கே வந்து ஆட்கள் போகிறதில்லை. அப்போ நாங்கள் இப்போ தியேட்டரை பழக்கணும், எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு பழக்க வேண்டியதாக இருக்குது. அதோட இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இங்கே வந்து அது இன்னுமே ரீச் ஆகும்.